நாம் மையப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போமாக. ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 19வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவரை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். தாமதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல இழப்புகளை கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எதை எந்த நேரம் செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த நேரம் என்ன செய்ய வேண்டும்? செய்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தள்ளி போடிவிடக்கூடாது. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சரி, ஆமென், வாழ்க்கைக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, வருமானத்துக்குரிய காரியமானாலும் சரி, குடும்பத்துள்ள காரியமானாலும் சரி, படிப்புக்குரிய காரியமானாலும் எல்லாவற்றிலையும் அல்லேலூயா தாமதத்தை தேவனுடைய பிள்ளைகள் தவிர்த்தாக வேண்டும். தாமதித்தால் வாழ்க்கை பல விளைவுகளை சந்தித்தவர்கள் உலக பிரகாரமாக அநேகர் உண்டு, வேதத்திலும் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. இங்கு நாம் பார்க்கும்போது ஒரு பக்தனை குறித்தாக நாம் பார்க்கிறோம். ஆமென். அவன் யார் என்றால் யாரு? லோத். யாரு? லோத். பிரைஸ் காட். அப்போ லோத்தினுடைய வாழ்க்கை பெரிய ஒரு விபத்து என்று சொல்ல முடியாது. ஆமென். ஒரு துணிகரம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. உலக ஆசை அவனை பிடித்ததால் போய் குடியிருக்க கூடாத இடத்தில் சென்று குடியிருக்கிறார். அவனுடைய அந்த குடியிருக்க கூடாத இடத்துக்கு ஏன் போனான் என்றால் அல்லேலூயா அவனுக்கு உலக ஆசை, பண ஆசை. அல்லேலூயா. சிலருடைய ஆசை பணத்தின் பின்னராய் ஓட வைக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால் தன் தாய் தகப்பனை விட்டு போக வேண்டி இருக்கிறது, தன் சொந்த வீடை விட்டு போக வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. தனக்கு அனுகூலமான இடங்களை விட்டு போக வேண்டியிருக்கிறது. டிரான்ஸ்ஃபர் என்பது வேறு, தானாக பணத்தின் ஆசைப்பட்டு போறது வேறு. அதான் சொல்றது. அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர் போட்ட கட்டா என்ன செய்யலாம்? நான் போய் தான் அது வேற விஷயம். அல்லேலூயா. இது பிரைவேட். அப்போ அந்த பணத்தின் மேல் அதிகமா கிடைக்கிற போகலாம் என்று போகும்போது என்ன நடக்கும் என்றால் அநேக விளைவுகள் அங்கு காத்திருக்கும். ஆமென். காரணம் இன்று நம்முடைய நாட்டினுடைய நிலை எல்லா இடங்களும் நமக்கு அனுகூலமா இருக்காது. இல்லைன்னா விளக்கம் கொடுத்தேன். அல்லேலூயா. உடனடி அவர் ஒத்துக்கொண்ட கையை வைத்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆமென் திசை மாற்றுவதற்கு சத்துரு பல திட்டங்களை வைத்திருப்பார். அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கு ஏற்படுகிறது. இந்த லோத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் ஆபிரகாமோடு வாழ்ந்தவர். பாருங்க, வாசிப்போமாக. 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் சில வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாமை நோக்கி புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிப்பேன், சபிப்பேன். ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சொன்னபடியே புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். அல்லேலூயா. சத்தமா சொல்றோம். இப்போ லோத் என்பவன் ஆபிரகாமோடு தொடர்ந்து ஒட்டி கொள்ளுகிறான். அல்லேலூயா. லோத்து அவனோட அவனுடைய மருமகனாக சோத்து. அல்லேலூயா. பாருங்கள்,
இப்போ ஆபிரகாம் சாரா ரெண்டு பேருக்கும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சொல்லும் ஆபிரகாமை நோக்கி, லோத்தை நோக்கி என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. யாரை நோக்கி? ஆபிரகாமை நோக்கி. அப்பா வெளிப்பாடு தரிசனம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு கண்ட தரிசனம் கொடுத்தவுடன் ஆபிரகாமுடைய மனைவியும் ஆபிரகாமோடு புறப்படுகிறார், மறுக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவாங்க. இப்போ சாரா சொல்லலாம், ஏங்க நம்ம ஆண்டு சொன்னாங்க நம்ம அவ்வளவு தூரம் போக முடியுமா? போனாக்க நம்ம இங்க நம்ம குடும்பம் அம்மா அப்பா எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, இங்க நமக்கு பாதுகாவல் இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கு என்று அவள் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் புறப்பட்டான், மனைவியாகி சாராள் புறப்பட்டார். இதை யாரு பார்க்கிறான்? லோத். அவன் என்ன பண்ணான்? நானும் வரேன், நீங்க போற இடத்துக்கு நானும் வரேன். அல்லேலூயா. இப்போ சரி, பயணம் தவறில்லை. அல்லேலூயா. தரிசனம் பெற்றவர் நபரோடு தரிசனம் இல்லாதவனும் இணைந்து கொண்டார். தரிசனமும் அழைப்பும் பெற்றவரும் நபரோடு, அல்லேலூயா, தரிசனம் இல்லாமல் இருந்தாலும் அந்த நபரோடு நீ இணைந்து கொண்டால், அல்லேலூயா, உன் பயணம் வெற்றிகரமாக சென்று கொண்டு. அல்லேலூயா. பயணித்து போகும்போது பல காரியங்களிடம் நிறைய சொல்ல உண்டு. பாருங்க, அதை பார்க்கும்போது கர்த்தர் அவ்வப்போது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் அவனை அவ்வப்போது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசி பேசி அவனை தைரியப்படுத்தி கொண்டு போறார். யாரோடு பேசல? அல்லேலூயா. ஆபிரகாமும் தேவ சத்தம் கேட்கிறவன், இதை லோத் அறிகிறான். ஆமென். ஆபிரகாம் அல்லேலூயா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவராகும். அப்பா தேவ சத்தத்தின்படிதான் அவர் போயிட்டு இருக்கிறார். இவரும் கூட நம்ம போனாக்க நம்ம வாழ்க்கை சக்சஸா இருக்கும் என்னோட நினைவு விட்டு கொண்டுகிறார். அல்லேலூயா. அப்போ இணைந்து போகும்போது பாருங்க, தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று அவன் பலிபீடம் ஆராதனை செய்கிறான். அல்லேலூயா. இப்போ தேவ சத்தம் கேட்கிறான், மட்டுமல்ல ஆராதனை நடக்கிறது. இப்ப இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த முறையிலேயே போயிட்டு இருந்தா அல்லேலூயா வாழ்க்கையில கடைசி வரை போய் சேர்ந்துடலாம். பாருங்க, 13வது அதிகாரத்துல வரும்போது என்ன நடக்கிறது என்று வாசிப்போம். ஆபிரகாமும் மனைவியும் லோத்து வந்தார்கள். மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான உடையவன சீமானா இருந்தார். தொழுது கொண்டார். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. நல்லா புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த அழைப்பு கிணங்கி புறப்பட்டதான ஆபிரகாமோடு ஒட்டிக்கொண்ட தேவனுடைய அழைப்பு டைரக்டா இல்லாமல் இருந்தாலும் இவனோடு சேர்ந்து போனவனுக்கு என்ன கிடைச்சு? ஆசீர்வாதம். இடையில ஒன்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அழைப்பும் தரிசனமும் உள்ள தேவனுடைய ஊழியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை இணைந்து பயணிக்க வேண்டும். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ ஒன்று ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆபிரகாமுடைய அழைப்பை தரிசனத்தையும் லோத்து புரிந்து கொண்டார், ஆபிரகாமுடைய மனைவியும் புரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால் குறிப்பிட்ட காலம் என்னாச்சு? போக முடிந்தது. ஆமென். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதே போல் உங்கள் தேவன் உங்களுடைய ஊழியக்காரர் நியமிக்கப்பட்ட மனுஷனுடைய அழைப்பையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் சரியாய் புரிந்து ஒத்துழைப்பு கொடுக்கிற ஜனம்தான் சபையில் உள்ள விசுவாசிகள். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அந்த ஊழியக்காரருடைய அழைப்பை குறித்த ஒரு தெளிவு, அவருடைய தரிசனத்தை குறித்த ஒரு தெளிவு
வெளிப்பாட்டை குறித்த ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்தாதான் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரே நுகத்தில் என்ன செய்ய முடியும், மாட்ட முடியும். அந்த அறிவில்லாமல் வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க எப்போதுமே சபைக்கு யாராவது தொந்தரவா தான் இருப்பாங்க. ஆமென். அப்ப இணைந்து போகும்போது அதன் மூலம் இணைந்து வரவங்களுக்கு என்ன உண்டு, நன்மை உண்டு. தமிழ் சொல்லுவோம், உலக பிரகாரமாக ஆவிக்குரிய நிலையில் நீ வழங்கி போகாமலும் உலக பிரகாரமாய் தேவனை ஆசீர்வதிப்பதற்கும் ஒரு பெரிய ஒரு ரகசியம் இதுதான். அல்லேலூயா. உன்னை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். இருக்கா இல்லையா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எங்களை நடத்துகிற தேவ மனுஷன் தேவனால் அழைத்து எங்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். அவருடைய பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் ஒரு தேவனுக்குள்ள என்ன கண்காணிக்கணும். ஆமென். இவர் ஊழியத்தில் எப்படி இருக்கிறார், சத்தியத்தை எப்படி போதிக்கிறார். அப்ப ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனா இருந்தால்தான் சத்தியத்தை சத்தியமாய் பேச முடியும். அல்லேலூயா. ஒரு உத்தரவாதத்துவமும் அல்லேலூயா ஒரு பொறுப்புள்ள ஒரு ஊழியக்காரன் இருந்தால்தான் தேவ ஜனங்களை சீராக நடத்த வேண்டான ஒரு வாஞ்சை இருக்கு. அல்லேலூயா. ஊழியக்காரன் பிழைப்புக்காக மட்டும் மந்தை மேய்த்தால் அது சாபம். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனத்தை நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து நடத்த தேவ ஜனங்களுக்கு அவ்வப்போது காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரே ஒரு நபர் உண்டு. அவர்தான் உலகத்தை ஜெயித்த இயேசுவுக்கு நேரமாக நடத்துகிறார். இந்த அறிவு இருக்கும். ஆமென். பாஸ்ட் போதிக்கிறாரு, ஆரா நடத்துறாரு. யார் எங்களுக்கு அதிகமாக காட்டுறாரு, எங்களுக்கு எந்த இடத்தையாக அதிகமாக அறிமுகப்படுத்துறாரு, நாம் எப்படி வாழணும்னு அவர் நம்மளை பிரஷர் பண்றாரு. புரியுமா இல்லையா? எத்தனை பேர் அது புரிஞ்சிருக்கு? அப்பதான் சக்சஸ் ஆயிருக்கும், பயணம் சக்சஸ் ஆயிருக்கும். இல்லைன்னா லோத்த மாதிரி இருக்கும். கை தலையில சொல்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய ஊழியக்காரர் யாருக்கு நேராக நடத்துகிறார், யாரை குறித்து எங்களுக்கு அதிகமாக சொல்லுகிறார், எந்த இடத்துக்கு நேராக வழி நடத்துகிறார், எந்த இடத்தை குறித்து அதிகமாக சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பூமியில் வாழும் போது எப்படி வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். இதெல்லாம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் அறிந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த அறிவு இருந்தாதான் சபைக்குள் ஒரு விசுவாசத்தை செய்ய நிலைத்திருக்க முடியும். சொல்லுவாய். ஹல்லேலூயா. உங்கள் யாரை சொல்ல முடியுமா? பாஸ் நீங்க யாரை குறித்து அறிவு சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் உங்கள் முன்பதாக என்னை முக்கியத்துவப்படுத்துவதில்லை, என் ராஜாதி ராஜாவை இயேசு. ஏன்? அவர்தான் நமக்கு பார்க்க முன்மாதிரியானவர். அவர்தான் ஜெயித்து உலகத்தை ஜெயித்து கடந்து சென்றவர். ஆமென். அவர் மட்டும்தான் என்னால உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும். ஒன்று. அடுத்தபடியா உங்களை நான் காட்டிக் கொடுக்க வேண்டிய ஒரே இடம் பரலோக ராஜ்யம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்ன ஆண்டவர், மீண்டும் நான் வருவேன்னு சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை குறித்து தான் உங்களை அவ்வப்போது என்ன செய்ய முடியும், அறிமுகப்படுத்த முடியும். இரண்டாவது என்னவென்றால் தேவனுடைய தேவ பிரசன்னத்துக்குள் தேவ ஜனம் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் எனக்கு எப்பொழுதும். அது எத்தனை புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாது. தேவ சபையும் தேவனுடைய ஜனமும் எப்பொழுது எதற்குள்ள இருக்கணும், தேவனுடைய பிரசன்னத்துக்குள். ஆமென். ஹல்லேலூயா. இது நான் எப்பொழுதுமே உங்களை எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சாதா ஒரு சடங்கா சேர்ந்து 2 பாட்டை பாடி ஒரு வர்ஷிப்பை பண்ணி அடுத்த சங்கீதம் வாசித்துட்டு ஒரு பிரசனை பண்ணி விட்டுடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பி நான் உங்களை அபிஷேகத்துக்குள்ள வழிநடத்த தேவை கிடையாது. தேவனுக்கும் உங்களுக்கும் நமக்கும் உரியதான உறவு ரிலேஷன்ஷிப்பை குறித்து அதிகமாக நான் முக்கியத்துவப்படுத்துவேன்.
எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? உண்மைதானே? அப்போ அப்படிதான் பேசுவது தேவையில்லை. இதை வராங்களோ போறாங்களா, அப்ப இதுதான் எனக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை புரிந்து கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அதோடு என்ன செய்யணும்? கை கோர்த்து இருக்க வேண்டும். அந்த ஏகோபித்த இருதயம் இருந்தாதான் கையை வைத்து சொல்றோம், நம்முடைய ஆதார நடுவில் கட்ட கடந்து வருவார். இப்படிப்பட்ட ஒரு தெளிவு இருந்தாதான் தேவனுடைய சத்தத்தை இந்த இடத்தில் நீங்கள் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, இவன் புறப்பட்டான் லோத்து. ஹல்லேலூயா. பயணம் நன்றாக இருந்தது. கை வைத்து சொல்லுவோம், பயணத்தில் தப்பு இல்லை, அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாம் கூட போனா வெற்றிகரமா நல்லபடியா போலான்னு தான் ஸ்டார்டிங் ஆரம்பம் நல்லா தான் இருந்து. நம்ம போகாம இங்க இருந்தா நம்ம இவங்கள கூட என்ன ஆயிடுவோம்? கெட்டு போயிடுவோம். அல்லேலூயா. நம்ம யாரோ கூட தான் போனோம், ஆபிரகாம் கூட. அவர் யார்? என்ன பெற்ற தரிசனம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கூட ஊழியக்காரனை குறித்து தோட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இந்த நல்ல வெளிப்பாடு இருக்கும். லோத்துக்கு எப்படி போக போக மங்கிச்சதோ இது ஒரு அநேக தேவ பிள்ளைகள் என்ன ஆயிருக்கு? மங்கி. உண்மைதானே இல்லையா? அநேக அல்லேலூயா. அதுக்கு ரிப்பீட் பண்ணதுக்கு எனக்கு அறிமுகப்படுது. அல்லேலூயா. அந்த காரணத்தினால கையில் தலையில சொல்றோம், ஒரு தெளிவை இழந்து விடாதீர்கள். ஒரு தெளிவை நீங்க தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். ஆமென். ஒரு தரிசனம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். ஹல்லேலூயா. நம்மை தேவனாய் கர்த்தர் இம்மைக்காய் நம்மை தேவன் அழைக்கவே இல்லை. நம்மை ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்தை சேர்ப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புறப்பட்ட போது அங்கே வாசிப்போம், அங்கே ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரமும் இருந்தன. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பெருகு. அடுத்த வாசிப்போம், ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்கள் என்ன செய்வது? தாங்க கூடாதது இருந்தது. இருப்பு இருந்தபடியால் ஏதும். அல்லேலூயா. ஆமென். இப்போ லோத்து யாருடைய தரிசனத்தில் ஒட்டி இருக்கிறான்? அவருடைய அழைப்பு தரிசனத்தில் இருக்கிறான். இடையில தடை எதா இருக்கு? ஆஸ்தி. புரியுதில்ல? தரிசனம் பெற்றோடு இணைந்து பயணிப்பதற்கு தடையாக இருப்பது என்னது? ஆஸ்தி. உலக ஆசீர்வாதம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவனை விட்டு பின்னாக தள்ளுகிறது ஒன்று மிக முக்கியம், உலக ஆசீர்வாதமாக. ஆமென். நல்ல கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆஸ்திகள் பெருகினவுடன் அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது, ஒருமித்து இந்த இடத்துல நினைச்ச குடி இருக்க முடியாது. அப்ப என்ன செய்தாகணும்? பிரிய. அல்லேலூயா. இதுல தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். உலக ஆசை வேற, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூடாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுதலை விட்டு வழி விலகிற அளவில் எந்த காரியத்தையும் மக்கள் இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆமென். இடம் கொடுத்தால் ஆதி அன்பை நீங்கள் இழந்தவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க என்ன ஆச்சு? இப்ப அது பிரச்சனை. ஆமென். பிரச்சனை காரணம் என்ன? ஆஸ்தி. அல்லேலூயா. அனைவரோட வாழ்க்கையில பிரச்சனை காரணம் இதுதான், ஆஸ்தி. குடும்ப சண்டை, சபைக்குள்ள சரியா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியத்துக்கு சரியா என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா. லோத்துக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு சத்தியம் என்னவென்றால், அவன் அழைக்கப்பட்டவன் அவனோடு ஒட்டிக்க. அவன் சட்டப்படி என்ன செய்யணும்னா, அவன் ஆபிரகாமை விட்டு பிரிகிற அளவில் உள்ளதான எந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம். ஆமென்.
இந்த தீர்மானத்தில் அவர் சரியா இருந்திருந்தால் அல்லேலூயா அவர் பயணம் சரியா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை விட்டு உன்னை வேறுபடுத்துகிற நிலையில் உள்ள எந்த ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாம் என்று தீர்மானம் எடுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. உனக்கு எதுவும் சரி, வருமானமா, தொழிலா, வேலையா, எது வந்தாலும், அதாவது ஒரு நபர் வாடகைக்கு வீடு போறான்னு, வாடகைக்கு தர்மபுரியில் போறாங்க, சென்னையில் போறாங்க, வாடகைக்கு வீடு இருக்கிற ஒரு வீடு வேணும், ஃபேமிலி தங்குது. போன உடனே பரவாயில்ல, வெளியே பார்த்துட்டு சரி பரவாயில்ல, என்ன வாடகை என்னன்னு பேசிக்குவோமா, என்னென்ன பார்ப்போம், சத்தமா கேட்கணும், எத்தனை ரூம், அப்படியா, அடுத்தது என்ன இருக்கா, பாத்ரூம் இருக்கா, தண்ணி இருக்கா, ஸ்தோத்திரம், இதெல்லாம் பார்ப்போமா இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளை நீ எங்கு சென்றால் பார்க்க வேண்டிய ஒன்று, நான் கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய இடம். தொழில் வருமானம் என்று நீ சொல்லி அதில் மயங்கி தேவனை ஆராதிக்கிற இடத்தை தவறவிடக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக முக்கியம் தேவனை தொழுது கொள்வது. அதான் ஆண்டு சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கூடுவது. கைகளை வைத்து அலையில சொல். தேவனுடைய பிள்ளை நீ ஒரு எங்க போனாலும் அவன் நீ சிந்திக்க வேணும், விசாரிக்கணும். ஆவிக்குரிய சத்தியம் போது சபை சர்ச்சை. ஆனா சொல்லுவாங்க போக டைமே இல்லை, சாப்பிடுற டைம் இருக்கா, சாப்பிடுற டைம் இருக்கா, தூங்க டைம் இருக்கா, டவுனுக்கு சுத்தம் போக டைம் இருக்கா, ஆராதிக்க டைம் இல்லை. ஐயா நீ யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எங்கு வேலைக்கு போனாலும் சரி, ஆமென், எங்க இருந்தாலும் சரி, கர்த்தரை நீ ஆராதிக்கவில்லை என்றால் அல்லேலூயா தேவ பாதுகாவல நீ இழந்து. தூரத்தில் வேலை பார்க்கிற சகோதரமாரும் சரி, வாலிப தம்பி தங்கச்சிமாரும் சரி, பிள்ளைகளும் சரி, குடும்பஸ்தரும் சரி, தயவு செய்து எங்கு சென்றாலும் கர்த்தர், நம்முடைய மாவட்டங்கள் அண்டு அருகாமையில் உள்ள மாவட்டம் பிரச்சனை கிடையாது. சிலர் கோயம்புத்தூர் போவாங்க, சிலர் மெட்ராஸ் போவாங்க, அங்கங்கே தூரத்துக்கெல்லாம் போவாங்க, வெளியூர்களுக்கு எல்லாம், அடுத்த மாநிலத்துக்கு போவாங்க. எங்க சென்றாலும் அல்லேலூயா வேலை செய்கிற இடத்தில் போன உடனே கிடைக்கிற நேரத்தில் நீ சுத்தி பார்க்க வேண்டியது எங்க சர்ச்சு. உலக மனுஷன் போய் சர்ச்சு இருக்கிறன்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான், அவன் வேற ஆளு. நீ விசாரிக்கணும், நல்ல இடத்துல போய் நம்பிக்கைக்குரிய இடம் பரவாயில்லன்னு சொன்னா அந்த விசாரிக்கணும். சர்ச் எங்க இருக்கு, ஓகே, எத்தனை கிலோமீட்டர், ஓகே, சரி, அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை மிக முக்கியமான. ஒரு வீட்டுக்கு என்னென்ன நம்ம பார்க்கிறோமோ அதை விட அதிக முக்கியம் தேவனை ஆராதிக்கிறது. தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாள் தேவனை ஆராதிக்கவில்லை என்றால் அல்லேலூயா அந்த வாரம் பூரா நீ பட்டினி கிடக்கிற. ஆமென், அல்லேலூயா. பரவாயில்ல, நம்ம சர்ச்சோட வெளியே வந்துட்டோம், இந்த சர்ச்சை போகலாம், டவுனுக்கு போகலாம், ஊர் சுத்த போகலாம், பார்க்கு போகலாம், பீச்சு போகலாம். நீ போனேன்னு வச்சுக்க, இந்த வாழ்க்கை கேள்விக்குறியா மாறி போவான், ட்ராக் மாறி போவோம். அல்லேலூயா. தேவனுக்கு உனக்கு நடுவே பிரிவினை வருகிற நிலையில் உள்ள எந்த நன்மை நீ நாடாதே. அல்லேலூயா. என்ன ஆகி போச்சு பாருங்க, வாசிப்போம். வாக்குவாதம் பெருகும் போது, ஆசீர்வாதம் பெருகும் போது அங்க என்ன ஏற்படும்? சண்டை ஏற்படுகிறது. அல்லேலூயா. வாக்குவாதம் ஏற்பட்டது. அடுத்தது இருந்தார்கள் நோக்கி வாக்குவாதம். என்ன சகோதர காரணம்? இந்த வாக்குவாதம் பண்ணிட்டு நான் தேவனை நிச்சயம் ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த பிரச்சனையோடு நான் தேவனை பார்க்க முடியாது. ஐயா நமக்குள்ள சண்டை வேண்டாம். அல்லேலூயா. இந்த வாக்குவாதம் உண்டா காரணம் என்னதான்? மந்தை பெருகிச்சு, சொத்து பெருகிச்சு, வருமானம் பெருகிச்சு. இவன் நல்ல லோத்தா இருக்கா சொல்லுவாங்க. சரிங்க அண்ணன், நமக்கு தடையா இருக்கிறது தான் இதுதான். இதை என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். நம்ம பிரியாத அளவில் உள்ள
வருமானம் போதும். புரியலையோ? அல்லேலூயா. தேவனுக்கும் எனக்கும் பிரிவினை ஏற்படாத அளவுள்ள ஆசீர்வாதம் போதும். ஆமென். பிரிவினை உண்டாகிற அளவுள்ள ஆசீர்வாதத்தை வச்சு நான் நிம்மதியா வாழ முடியாது. பரலோக ராஜ்யம் செல்லும். கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீ சம்பாதித்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, ஹல்லேலூயா, தேவனை ஆராதிப்பதற்கு தடையான எந்த காரியத்தையும் ஒரு தடுக்கலாய் நீ இழுத்து சேர்க்காது. கர்த்தரை, அதாவது நான் உங்களுக்கு கடந்த நாள் சொல்ல நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை என்ன சாதாரண நினைக்கிறேன், வாரத்தில் என்னது முதலாம் நாள். இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய இப்படி ஒரு நாளாக இயேசு உயிரோடு எழுந்தார். வாரத்தின் முதலாம் நாளாகிய இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் பெந்தேகோஸ்து நாள், பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள். ஹல்லேலூயா. இதே போல கர்த்தருடைய நாளாகிய வாரத்தின் முதலாம் நாள் தான் யோவான் அப்போஸ்தலன் பத்மு தீவிலே ஆவி கொண்டார். அந்த வெளிப்படுத்துற விசேஷ வெளிப்பாடு கிடைத்ததே அந்த நாள் எல்லாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள் மிக ஒரு முக்கியமான நாள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், தேவனுடைய பிள்ளை, இந்த நாளை நீ என்ன செய்யாத, அலட்சியமாய் எண்ணாத. இந்த வாரத்தின் முதலாம் நாளாகி இந்த நாளை வேறு ஒன்றுக்கு நீ நேரத்தை செலவிடாது. சூழ்நிலை வரும்போது சொல்லணும், இந்த நாள் என் கர்த்தருடைய சமூகத்தில் போக வேண்டியது. ஹல்லேலூயா. பிரிவினை ஏற்படுகிற நிலையில் உள்ள சூழ்நிலைக்கு ஒரு தேவனுடைய நினைச்சு அதை இடம் கொடுக்காது. இங்க நடந்த பிரச்சனை. அல்லேலூயா. வாக்குவாதம் வந்தவன சொன்னாங்கப்பா, அவரை லோத்தமான சொன்னாங்கப்பா, எனக்கும் உனக்கும் என்மை பெருக்கும் உண்மை பெருக்கும். வாக்குவாதம், இந்த வாக்குவாதம் பண்ணி நான் தேவனை நிச்சய முடியாது, ஆராதிக்க முடியாது. இந்த வாக்குவாதம் பண்ணி நான் தேவனத்தை நிச்சய முடியாது, ஜீவிக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவு வாசிப்போம். இந்த தேசம் எல்லாம் இந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு யார் முக்கியம்? தேவன் எனக்கு முக்கியம். தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு தடையா இருக்கிற காரியத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கியாக. பாத்தீங்களா? பரவ அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அப்படியா? ஏதோ எதிர்மறையான ஒன்றுட்ட மாட்டிட்டோம். அல்லேலூயா. பரவாயில்ல, சமாளிச்சு போலாம். அதுக்கு என்ன என்று போக கூடாது. அல்லேலூயா. சமாளிக்க முடியாது, ஒரு தெளிவா இருக்கணும். அடுத்தது, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பா இருக்கிறது அல்லவா, பிரிந்து போகலாம். இந்த பிரச்சனையோட நம்ம ஒருமித்து இருக்க முடியாதப்பா. தெய்வீக தரிசனம் எனக்கு கிடைக்காது, தேவனோட உறவாட முடியாது, தேவனை நான் ஆராதிக்க முடியாது. நீ பிரிந்து போகலாம். இடதுபுறம் போன இதாக்கும் தேவ தரிசனம் பெற்றவருடைய ஒரு நிறைவு. அல்லேலூயா. சொல்லுவோம், ஆபிரகாம் உலக செழிப்பை பார்க்கல, ஆபிரகாம் தேவனை பார்த்தார். பாருங்க, நீ எங்க இடது பக்கம் போனா, நான் வலது பக்கம் போறேன். என்ன இடம் தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. வெறும் வறட்சியான இடமா இருந்தாலும் என் தேவன் என்னை அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட தெளிவு வேணும். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையா இருக்கலாம், வாழ முடியாத ஒரு காரியமா இருக்கலாம், ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் இந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் அவர் இருக்கிறார். நீ அதை பார்த்து ஒதுங்காத. அல்லேலூயா. இந்த இடத்துல என்னன்னா, ஆபிரகாம் என்ன செய்யலாம், கண்களை ஏறெடுத்து பார்த்துருக்கிறேன். அப்பா, பிரிஞ்சு போகும்போது நம்ம எந்த இடத்தை தக்க வைக்கலாம், சரி அந்த செழிப்பான இடத்தை நம்ம பிடிச்சிக்கலாம், இடம் சொல்லலாம். அவன் ஏறெடுத்து எங்க பார்க்கல, சுத்தி பார்க்கல, எங்க பார்த்தான், என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்னோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இல்லாமையில் உருவாக்குற தேவன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் உலர்ந்த எலும்புகளை உயிரினை பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். ஆமென். அந்த ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. பாருங்க, இவன் வாசிப்போம். அப்பொழுது நோத்து
கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆபிரகாம் சொன்னா, நீ எங்க போற, நீ வலது பக்கம் போ, நான் இடது போகணும், நீ இடது போ, நான் இடது, பிரச்சனை கிடையாது, நீ கிழக்க போ, நான் மேற்கு போ, மேற்கு கிடையாது. ஆனா இவன் என்ன செய்யறான், கண்களை ஏறெடுத்து பார்த்தான். முழுவதும் உலக செழிப்பை தான் அவன் முதன்மையாக்குகிறான். தேவ பிள்ளையே, உலக ஆசீர்வாதத்தை முதன்மையாக வைத்து நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாய் என்றால் உன் வாழ்க்கை தோல்வியாகி. உலகத்துக்குரிய ஒரு மேன்மைதான் முக்கியம் என்று முக்கியத்துவப்படுத்தி ஏதாவது ஒரு காரியம் செய்தாய் என்றால் அது உனக்கு தோல்வியாகும். சொல்லுவோம், திருமண விஷயத்தில் இருந்தாலும் சரி, ஆமென், உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் எவ்வளவு கிடைக்கும், டவரி எவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கொடுப்பியா, 50 கொடுப்பியா, 30 கொடுப்பியா, 5 கொடுப்பியா, அது கொடுப்பியா, இது கொடுப்பியான்னு கேட்டு பெண்ணுகிட்ட போறேன்னா உன் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை கேள்விக்குரிய மாறி போகும். அடுத்தவனை திறந்திருப்பது நரகவாசம். புரியுதா இல்லையா? நான் பேசுறது கரெக்டா பேசணும், புரியுது? அல்லேலூயா. பெண்ணு கட்ட போற நீ டவரியை பார்த்து கட்டாத. அந்த டவரை உன்னை வாழ வைக்காது, உன்னை வேதனை கூட கொண்டு விடும். தேவனுடைய கர்த்தருக்குரியவளா, கர்த்தருக்குரியவனா அங்க நீ தேடினா அந்த கர்த்தர் குடும்பத்தில் தலைவராக வந்திருப்பார். இம்மைக்குரிய நன்மைகளை நாடி யாரும் பெண்ணை தேடாத, வாழ்க்கையில பெரிய தோல்வியை சந்திப்பார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு நபரா என்று தேடு. ஆவிக்கு தர வாய்ந்த பொண்ணுதான் தேடு. ஆவிக்கு தர வாய்ந்த ஆண் தான் பாரு. அங்கதான் உனக்குரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கை கண்ணீரும் கையுமாய் மாற காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் நாட்டத்தை விட்டது. சிலருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அந்த மலட்டு கற்பம் மாதிரி, எவ்வளவு கிடைச்சா கொடுத்தாலும் இன்னும் கொடு, இன்னும் கொடு, நீதிமொழி சொல்லி மலட்டு கற்பம். அல்லேலூயா. எத்தனை ஆனாலும் நினைப்பாங்க. இப்படி சிலருடைய வாழ்க்கையை விட்டு அல்லேலூயா. உலகத்துக்குரியதை முன்ன வைக்காத ஐயா. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, திருமண காரியத்திலும் சரி, எதிலையும் சரி, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை முன்ன வச்சு பார்க்காத. கர்த்தருடைய காரியத்தை முன்ன வை. கர்த்தருடைய காரியத்தை முன்ன வைப்பார் என்றால் அங்க உனக்கு கர்த்தர் நிற்பார். வெட்கமடைய பண்ண மாட்டார் ஐயா. ஹalleluya. அதான் விஷயம். இவன் எங்க பார்க்கறான்? கண்ணை ஏறது பார்க்கறான். அது யோதா நதிக்கு அருகாமையில் உள்ள சமபூமி முழுவதும் எப்படி இருக்கு? ஆக நல்ல செழிப்பு. பாத்தீங்களா, சோதம் குமாரா அடிக்கும் முன்னே மட்டும் பார்வைக்கு என்ன சொல்றது? எப்பா கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் தோட்டம் இருக்கப்பா. எங்க இருந்தாலும் அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு அல்லேலூயா வந்து அந்த பிரைஸ் கைத்தட்டு நல்ல ஒரு அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி அங்கே இங்க தாறுமாறா குதிச்சு மானசக்தி எல்லாம் நொறுக்கி ஆவியில நிரம்பி கவனமா லோத்தே கவனமா நிரம்பு. லோத்து கூட நிரம்பி இருப்பான். சிலருக்கு உலக ஆசீர்வாதம் நல்லா வந்துட்டா ரொம்ப ஆவி பிச்சுட்டு வந்து நிலைக்காத. புரிஞ்சுக்க, உலகத்தை மட்டும் தேடாது, முதன்மையா கர்த்தரை. உலகத்துல உனக்கு என்ன இருந்தாலும் கர்த்தர் இல்லைன்னா நீ தோத்து போவ. அனந்தராத உன் வாழ்க்கை வெற்றியா மாற கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். ஹalleluya. வாலிபர்களா இருந்தாலும் சரி,
வயோதிபராக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களுக்காய், உங்க மகன்களுடைய காரியங்களுக்காய் நீங்கள் எதை பார்த்தாலும் சரி, உலகத்துக்குரியதை முதன்மையா பார்க்காத. அல்லேலூயா. தேவராஜ்யத்துக்குரியது பாரு. ஆமென். என் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த நபரோட கர்த்தர் இருக்கிறாரா? இந்த குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறாரா? அங்க கர்த்தர் கிரியை. ஆமென். உலகத்தை தேட பாருங்க. பார்த்து என்னாச்சு? அங்க எப்படி இருந்தா எது மாதிரி இருந்த கர்த்தருடைய தோட்டம். அனைவரும் பார்க்க அப்படிதான். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. ரொம்ப கவனமா பாரு. உன் பார்வை லோத்த போல பார்க்காத. யார போல பாரு? ஆமா. லோத்துக்கு பார்வை இன்மைக்குரிய செழிப்பு, அவனோட பார்வை மறுமைக்குரிய செழிப்பு. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் இப்ப ஆபிரகாமோடு தேவன் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றினார். அதே வாழ்க்கையில் அப்படிதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, வருஷ கணக்கில் மாச கணக்கு சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. சில தடை லோத்துக்கு இருந்தான், சில செழிப்பு வரட்டும், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கலாம். என்னது? உலக செழிப்பை நம்பி தேவனுள்ளான வாழ்க்கையை, ஐக்கியத்தை தள்ளி போடுவது வாழ்க்கையில தவறாக மாறும். உனக்கு முதல்ல தேவை யாரோட ஐக்கியம்? அப்பாவோட ஐக்கியம். உன்னுடைய லைஃபையே கையில வச்சிருக்கிறார் ஐயா. எதிர்காலத்தை அவர் கையில இருக்கையா. அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை விட்டு நீ எப்படி மனிதனை தேட முடியும்? உன் வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் எல்லாவற்றையும் உண்டாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். உன் வாழ்க்கையில தோல்வியின் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உன்னோட கர்த்தர் இருக்கிறாரா? அந்த தோல்வி அவர் வெற்றியை மாற்றுவார். ஆனா திரளா இருந்தாலும் கர்த்தர் இல்லைன்னா உன் வாழ்க்கை ஜீரோல வந்து அங்கே கரையேற முடியாது. அல்லேலூயா சொல்ல வாயை திறந்து தேடுவதை தேடு, தேவனை தேடு. தேடுவதை நீ தேடு, மேலானதை தேடு. தேடக்கூடாததை தேடாதே, பூமிக்குரியதை தேடாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம பாருங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நடந்தது. ரெண்டு விதமாக பாருங்க. என்னது? எகிப்து கர்த்தருடைய தோட்டம். இதாக அநேக விசுவாசிகளை விலத்தள்ளுகிற பாருங்க. ஆவிக்குரிய மாறலாம், நல்லதா இருக்கு, அனுகூலமா தான் இருக்கு. இங்க வந்து சோதம், அதை நம்ம ஏன் நினைக்கிறோம்? சோதம் எகிப்து நமக்கு எந்த கட்டட தோட்டம் இருக்கு, அந்த லெவலில் இருந்து நல்லா ஜோம் பண்ணி ஆவியில் நிரப்பி அந்நிய பாஷை பேசி அங்க ரெண்டு பாகையெல்லாம் கழிக்கலாம் முடியாது. ஸ்தோத்திரம். வாசிப்போம். தெரிந்து கொண்டு பிரயாணம் போய் பிரிந்தார். என்னாச்சு? பிரிந்தார். ஐயோ தலையில சொல்லும் பாருங்க. அநேகர் பிரிவு, குடும்பத்தில் தாய் தகப்பனை விட்டு பிரிவு. கழிந்த நாள் ஒரு பெற்றோர் வருத்தப்பட்டாங்க. இங்க இல்ல, போன் பண்ணா கூட எடுக்கல, போன் பண்ணா கூட எடுக்கல. குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே கூப்பிட்டோம், போனே எடுக்கல. பிறகு எல்லாம் முடிஞ்சவரை கூப்பிட்டு என்ன கேட்டது, எதுக்காக கூப்பிட்டோம்? அப்படியா? அப்போ கல்யாணம் பண்ணோன்னு வந்தா பாரு பொண்ணு, இவாளு பயங்கரமான பத்திரகாளி. பத்திரகாளி மட்டும் கட்டிடாத, ஒண்ணு ரத்தத்தை குடிச்சிருவா. ஆமா, செலவும் பெண்ணை கட்டிட்டு படாத பாடு. ஒரே சொரிச்சிருந்தேன், சொரிஞ்சு 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 உடம்பெல்லாம் ரணம் ஆயிடுச்சு. தோத்துறேன். பைசா அல்லேலூயா. ஒரு பக்கம் சிரிக்கிறாங்களா? சிரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கையில தலையில சொல்லுவோம். இந்த பொண்ணு வந்து ஏறா பாருங்க வீட்டுல, அப்பனை அம்மையை விட்டு வா. தாயும் தகப்பனை எட்டி பார்க்க முடியாத இடத்துல போய் குடியிருக்கணும். போன் போட்டா எடுக்கிறது இல்லை. அந்த பொண்ணுக்கு அம்மை அப்பன் அவளுக்கு முக்கியம். இவன் அடிக்க கொண்டு ஒரு ஆட்டை போல
எங்க இழுக்கிறாங்க ஏன் அடிக்கப்படும் ஆடு எப்ப கழுத்தை விட்டு சொல்றாளாம். நம்ம அப்படி சொல்ல கேட்டு போறேன்னு வச்சுக்க, அண்ணோட உன்னையும் நான் கொண்டு வந்து ஆலோசனை வச்சா இவன் அந்த மிரட்டல் பையன் சரியா அதுவா புருஷன் மனைவி நிற்கும்பா இவங்க போய் என்றாரு நான் போன் போட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா உடனே யாரை பார்க்கலாம் பொண்டாட்டிய மான் போல பார்க்க. உழைக்கிறது யாரு இவன், சம்பாதிக்கிறது யாரு இவன், தின்னுட்டு தூங்கி வந்து மனப்போம் நிலைகிறது அவன். இப்படிப்பட்ட சில பெண்ணுகளும் உண்டு, கவனமும். அவன் மாயமாலக்காரன ஒரு பக்தியின் வேஷப்பட்டு நடக்கிற துன்மார்க்க ஆண்களும் உண்டு, கவனம். ஸ்தோத்திரம் ஐயா சொல்லுவான். அவர் அவனுக்கு இருக்கிறது கோடாலி ஒன்று நான் பார்த்துட்டு பாரு. பெண்ணு கெட்டதோட பக்திமான காட்டுவான். அதுக்கு அப்புறம் இவனை அடையாளமே கண்டுகொள்ள முடியாது. மனுஷன் மிருகம் நடத்தணும். இந்த காலத்துல பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்கறது சரியா என்ன செய்ய என்னோட கேட்பாங்க. ஏதாவது மாப்பிள்ளை இருக்கா தப்பா அவங்க நம்பரை வச்சுக்க, ஏதாவது பொண்ணு இருக்கா அவங்க இந்த நம்பரை வச்சுக்க, பேசு எல்லாம் பேசி கிளியர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நம்ம பேசலாம். நம்ம அப்படியே காட்டி விட முடியும். அல்லேலூயா. நான் அடிக்கப்படும் ஆடை போலும் சரி. இப்ப பாருங்க, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தார். யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். எங்க அங்க பார்த்து இப்ப அடுத்தது பொல்லாத பாத்தியா, இது உனக்கு தேவையா? நீ செழிப்ப தேடி எங்க போய் ஒட்டுற பொல்லாதவன் கூட்டத்தில். அப்போ உலக ஆசீர்வாதம் அவரை வா வா என்று அழைக்கிறது. துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்களை பார்க்கும் போது பரவாயில்ல, நம்ம ஆண்டவர் அறிஞ்சவங்க தானே, அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா சுவிசேஷம் சொல்லி அவங்களை என்ன செய்யலாம், மாத்தலாம். என்னது அந்நிய முகத்தில் அவிசுவாசி ஆகிய பெண்ணை அவிசுவாசி ஆகிய பையனை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம்னு நினைக்கிறது ஒருபோதுமே நடக்கிற காரியம் அல்ல. அல்லேலூயா. கழுத்துல மாட்டியாச்சா நுகம் கட்டாயம் கடைசி வரை இழுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. மாற்றதுக்கு முன்ன வரை கவனமா இருந்தது. அதனால வளர்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் வாழ்ந்து கொண்ட நபர்கள் பார்த்து சொல்றேன். அல்லேலூயா. இந்த உலக ஆசீர்வாதத்தை பார்த்து யாரும் எடுக்கவோ கொடுக்கவோ செய்யாது. தயவு செய்து அது ஆபத்தில் போய் முடியும். சரி, இங்க நான் பார்க்கிற சோதோமின் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? பொல்லாதவர்களாக இருந்தார். கர்த்தர் முன்பாக மகா கீழே வாசிக்க லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த முன்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கண்களை எப்பா போண்டிய பீடம் ஒன்று விட்டு போச்சு. அல்லேலூயா. நீ கண்களை என்ன செய், ஏறெடுத்து பாரு. நோக்கி பாரு. இந்த முழுவதும் கொடுத்து அல்லேலூயா. விலக வேண்டும். விலகணும்னு கர்த்தர் சார்ந்திருக்கவன் எங்க வருது? என்ன புரிந்து கொள்ளணும். விட்ட வேண்டி நீ விட்டாச்சுன்னாதான் உனக்குரிய நன்மை தேவனால் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க போய் குடியிருந்துட்டாக்கும் பெரிய பிரச்சனை. அந்த சோதோமின் மக்கள் கொடூரமான பாவிகளா இருந்தார்கள். தொடர்ந்து படிக்கும் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. கடைசியில கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செய்ய போனார்? அழிக்க திட்டப்பட்டார். ஆமென். சோதோமின் மக்கள் மகா கொடிய பாவிகள். இப்ப தேசம் தீர்க்கப்பட்டது. அவருடைய கூக்குற தேவ சன்னதியில் எட்டினது. அல்லேலூயா. இப்ப தேவன் பார்த்தார், இந்த தேசத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். ஆனா அழிக்கிற இடத்துல யார் இருக்கிறா? இருக்கிறார். யாருடைய சகோதரன்? ஆபிரகாம் சொந்தக்காரர். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் முதலாவது சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்னதாக யாரை வந்து பார்க்கிறாரு? ஆபிரகாமை பார்க்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆபிரகாமை சந்தித்து பாருங்க. அதுல 18வது அதிகாரத்துல வரும்போது 1ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். தரிசனமாக்கி பார்க்கும்போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே ஓடிதான் வந்தார்கள். கண்டவுடனே எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து அப்போ எல்லாம் பேசிட்டு அங்க உணவு சாப்பிட்டுட்டு கடைசியில் என்ன சொல்றது 17ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ படியாய் செய்து சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதனால் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதனாலும் இறங்கி போய் கூக்குரல் படியே பார்த்து அறிவேன் என்றார். அப்போ தொடர்ந்து அவர்கள் அதை அழிப்பதற்காக பார்த்து அதை அழிப்பதற்கு கடந்து போறாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கும்போது பாருங்க, ஆபிரகாம் அங்கு திறப்பு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த பட்டணத்தில் என்னுடைய சகோதரன் இருக்கிறார். அல்லேலூயா. லோத் இருக்கிறார். அவன் இருக்கிற பட்டணம் என்ன செய்யக்கூடாது? அழிக்கப்படக்கூடாது. தேவன் கேட்கிறார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தாலும் 40 இருந்தாலும் கேட்கிற ஆண்டவர், 50 இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 40 இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 10 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். அப்போ கடைசி நீதிமான்களே இல்ல, அதுல ஒரே ஒருத்தன் இருக்கிறான், லோத்து. அல்லேலூயா. அவனுக்கு அந்த தேசத்தை என்ன பாதுகாக்க முடியாது. தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். அங்க வரும்போது 19 அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவருடைய 12ஆம் வசனம், பின்பு அந்த புருஷன் யார் இருக்கிறார்கள் இருந்தால் அழைத்துக் கொண்டு போ, நாங்கள் இந்த சனத்தை என்ன செய்ய போறோம்? அழிக்க போகிறோம் இருக்கிறது. கர்த்தர் எங்களை அனுப்பினார். அல்லேலூயா. சொல்லுவோமா? இப்ப தேவன் அதை அழிக்க போற. அங்க யார் இருக்கிறது? லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, அவனுடைய என்ன இருக்கு? சொத்து இருக்கு. புரியுதா இல்லையா? சொத்துன்னா சாதா சொத்து இல்ல. ஆடு மாடு, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஏராளம் சொத்து இருக்கிறது. நல்ல வருமானம், நல்ல குட்டி ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு உலகத்தை பார்த்து போனான். ஆனால் அங்க உலக ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் கடைசியில் அது என்னமா மாறுது? இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. வேதனையும் அருவருப்புமாய் ஆக்கப்படுகிறது. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்பி யார் போனாலுமே தொடக்கம் நன்றா இருக்கிற போதுதான் இருக்கும். ஆனா அது முடிவு எப்படி இருக்கு? பரிதாபமாய் மாறும். பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்க என்ன செய்யலாம் பாருங்க. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் அங்கேயே சம்பந்தம் எல்லாம் பார்த்துட்டான். பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இவன் பேர் நீதிமான். அங்க போயிட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னது மாப்பிள்ளை தேடி விவாகம் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? உறப்பிச்சுட்டான். நான் நினைக்க நிச்சயம் பண்ணிருக்கலாம். நோக்கி சீக்கிரம் புறப்படுங்க, அழிக்க போறாரு. அப்படி மருமக்கள்மாருடைய பார்வைக்கு பாத்தீங்களா? அதாக விஷயம். ஆண்டவரை அறியாதவனுக்கு ஆண்டோடைய எச்சரிப்பு எப்படிதான் இருக்கும்? தேவன் சிலருக்கெல்லாம் எச்சரித்து பேசுனா கூட அதை என்ன பொருட்டா அதெல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. ஆனா
கர்த்தர் எச்சரிக்கிறதை அறியணும்னா அது தெளிவுள்ளவன் அறிவான். அவன் என்ன சொல்றான்? மாமனார் என்ன செய்றாரா? மருமக்களுடைய பார்வைக்கு பரிகாசம் பண்றவாள் இருந்தது. வெளுக்கும் போது நோக்கி தண்டனை அழியாதபடிக்கு மனைவியையும் குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ. துரிதப்படுத்தினார்கள். தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தாமதித்தான் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து 30. அப்போ அந்த பொம்பளைக்கு உலக ஆசை அதிகம். அநேகருடைய வாழ்க்கையில சில நேரம் மனைவிமார் ஆவிக்குரியவளா இருப்பா, புருஷன் உலகத்தானா இருப்பான். அல்லேலூயா. சில புருஷன் எப்படி ஆவிக்குரியவனா இருப்பான், மனைவி உலக ஆசை பிடிச்சிருந்தா. ரெண்டும் கழுதையும் மாட்டையும் எதிர்கட்ட மாதிரி, நவத்துல போட்ட மாதிரி. ஒரு பக்கம் கழுதை, ஒரு பக்கம் மாடு. உலக ஆசை உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஆவிக்குரியவனாகிய ஒருவன் இவரை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே நோக்கத்துல பயணிக்க முடியுமா? இவருடைய வேகத்தை தடுக்கும். யோ எப்ப பார்த்தாலும் சர்ச்சு ஓடிட்டு என்னைக்காக நீ சர்ச்சை போற நிறுத்துவ, அன்னைக்குதான் வீட்டுக்கு வருவேன் என்று தன்னை தாக்கி விட்டு இப்படி குடும்பம் நிறைய இடங்கள் உண்டு. அல்ல அதாக்கம் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை தேடு. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகள் மாமிசத்துக்குரியவனோடு திருமணமானா காலமுறை என்ன கண்ணீரா இருக்காது, வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஆவிக்குரிய தரம் உள்ளவர்கள் 2 பேர் இருந்தால் வெற்றிகரமான வாழ்க்கை கடந்து செல்லும். வருவாய் குறைவா இருந்தாலும் கூட குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஏராள பணம் வச்சுட்டு வாழ்றதுல மகிழ்ச்சி, கர்த்தரோடு வாழ்வது கொஞ்சமா இருந்தால் ஹல்லேலூயா அந்த வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டு அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே கையையும் பிடித்து விட்டார்கள். வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு ஜீவன் தப்ப பார்த்து நீ சேர்த்து வச்சது ஒண்ணு வரக்கூடாது. அதாவது ஆபிரகாமோடு சரியா இருந்த பிரச்சனை வந்துருக்குமா? அப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரியோடு ஐக்கியப்படும். ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு பயணம் ஆரம்பித்த ஒரு தேவனுடைய பிள்ளை அழைப்பை தரிசனம் பெற்ற தேவ சபையில் நிலைத்திருந்து பண்ண அப்பதான் சென்று சேர வேண்டியது. சரியா சென்று சேர முடியும். இல்ல வாழ்க்கையில் பாதியில் தோல்வியை சந்திக்க வேண்டியவர். அல்லேலூயா. வெற்றிகரமான வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. நம்ம காணப்பட வேண்டும் என்றால் உலகத்தை நேசிக்கிற இறுதிய தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. ஜீவன் தப்ப ஓடி போக பின்னிட்டு பாராது இந்த சமூகில் எங்கும் மலைக்கு ஓடி போடணும். அல்லேலூயா. சொன்னது என்னது? பின்னிட்டு பாராது சமூகில் எங்கும் நில்லாது. பாருங்க 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து 30. பாத்தீங்களா? இதுதான் விஷயம். அப்போ உலகம் என்று ஓடும்போது தேவனை பார்க்கிற பார்வை எங்கு மாறும்? உலகத்தில் உலக ஆசீர்வாதங்கள், உலக செழிப்பு என்று ஒரு நாட்டமும் ஆசையும் ஒரு தேவனுடைய இருக்கும் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ முடியாது. லோத்து நீதிமானாகிய, அதாவது தேவனுடைய சிநேகிதன் என்று பெயர் பெற்றதான ஆபிரகாமோடு தொடர்ந்து போனவன். அல்லேலூயா. அவனை விட்டு பிரியாமல் இருந்திருந்தான் என்றால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என்ன நடந்தது? மனைவி ஒப்புத்துணவானா, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் போச்சு, சொத்து சுகமும் போச்சு, எல்லாம் இழந்து தனித்தவனாய் தனியாயிட்டான். இதற்கு காரணமே உலக ஆசை. ஒரு கண்களை ஏறெடுத்து பார்ப்பது செழிப்பை தேடாத, கர்த்தரை தேடு. முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அப்பொழுது உனக்கு என்ன தேவை? கர்த்தருக்கு வாசல் திறப்பா. அல்லேலூயா. நீயா போராடி திறப்பதல்ல, கர்த்தரை பின்பற்றி போக போராடு. உனக்குரிய வாசலை கர்த்தர் திறப்பா. ஏன்னா நம்முடைய தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறது. அப்படி நல்ல உண்மையான தேவனை நாம் பின்பற்றுகிறோம். அல்லேலூயா.
அதனால் இந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேண்டாம்? இவன் தாமதிக்க காரணமே உலகம். தாமதிக்க காரணமே உலகத்தை நேசிக்கிற மனைவி. இவன் தாமதிக்க காரணமே இவன் சொன்ன அறிவுரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததான மருமக்கள். எல்லாம் இவனை தாமதப்படுத்துறது. கடைசியில் எல்லாம் இழந்தான். மனைவியை நஷ்டப்படுத்துறான், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் போச்சு, சொத்து சுகமும் போச்சு. அங்கதான் கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார், நீ எங்க இரு கர்த்தரோடு, எங்க இரு தரிசனத்தை நிலைத்து. யாரோட ஐக்கியமாயிரு? தரிசனம் பெற்ற தெய்வ மனிதரோட ஐக்கியமாயிரு. எங்கு நாட்டப்படு தரிசனத்தோடு செய்கிற ஊழியத்தை நிலைக்கிறது. ஆமென். கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். ஆமென். எல்லார் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிறார். அந்த புருஷன் அவர் கைகளையும் அவர் மனைவின் கையையும் 2 குமரத்தின் கைகளையும் பிடித்து அந்த பட்டணத்தை வெளியே கொண்டு விட்டார். தேவன் வைத்ததான அன்பு. ஆமென். தேவனுடைய பிள்ளை, இன்று உன் வாழ்க்கையில் கர்த்தரை பிரியப்படுத்த ஏன் தாமதிக்கிறார்? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டனை ஞானஸ்நானம் எடுக்க ஏன் தாமதிக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ ஏன் தாமதிக்கிறாய்? உன் தாமதம் வாழ்க்கை பெரிய ஒரு இழப்பையும் கண்ணியை கொண்டு வந்திருக்கும். தாமதிக்காதே. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய தாமதிக்காதே. ஆண்டவரை இருதயத்தில் இடம் கொடுக்க தாமதிக்காதே. ஆமென். உலக நேசம், உலக அன்பு உன்னை இழுக்கும். உலகத்துக்குரிய செழிப்பு உன்னை இழுக்கும் விடாது. காலத்தை தள்ளி போட வைக்கும். ஆமென். ஆமென். இன்னும் சில காலம் போகட்டும், இன்னும் குறிப்பிட்ட வருடங்கள் போகட்டும். அந்த வருடம் உன் கையில் இல்லை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். 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 இந்த நன்மைகள் அடையட்டும், அதன் பிறகு பார்க்கலாம் என்று தேவனுக்குரிய காரியத்தை தள்ளி போடுகிறாயா? லோத் உலகத்தில் செழிப்பினால் தரிசனத்தை உடைய ஆபிரகாமை விட்டு போனான். செழிப்பு அவனை இழுத்து கொண்டு சென்றது. ஆனால் தரிசனத்தில் நிலைத்திருந்த ஆபிரகாமோ தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாய் மாறினான். என்று உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை தான் வைக்கிறார். உனக்கு எது வேண்டும்? கர்த்தர் வேண்டுமா, இல்ல உலகம் வேண்டுமா? வெளிப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டுமா, இல்லை அழிந்து போகிற உலகத்தின் நன்மைகள் வேண்டுமா? எது வேண்டும் என்று உன்னை பார்த்து கேட்கிறார். தேவன் உன்னை வைத்த சமயம், உன்னை வைத்த ஸ்தானம் உன்னை வாழ்க்கையில் மிக முக்கியம். தேவ சமுத்திர ஒப்புக்கொடு. எல்லாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமான நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். லோத் தாமதித்துக் கொண்டிருந்தார். அவன் தாமதிக்க காரணமே தேவ தரிசனம் பெற்ற மனுஷனை விட்டு விலகினதான் காரணம். அவன் தாமதிக்க காரணமே செழிப்பை நோக்கி ஓடுனதான் காரணம். உலக சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான் காரணம். தாமதித்து கடைசி அவன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து வேதனைக்கு ஒரு மனுஷனாய் மாறிவிட்டான். அதுபோல இந்த நாட்களில் ஆமென், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்தெந்த காரியங்களை உலக நன்மைக்கு கர்த்தரை தள்ளிவிடுகிறார்களா, எந்தெந்த காரியங்களுக்காய் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் ஒதுக்கி விடார்களா, தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படியாமல் தள்ளி வைக்கிறார்களோ, இந்த கர்த்தர் அவளோடு உணர்த்துவீராகப்பா. பல ஞானஸ்நானம் எடுக்காமல் தள்ளி போடுகள் உண்டு. ஞானஸ்நானத்தை கர்த்தர் முதலிடம் கொடுக்காமல் வாழ்கிற ஜனங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி உலகத்தை நேசித்து உலகத்தில் பிறந்தால் போல அநேகர் உண்டு. ஆண்டவரே, ஜனங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. ஆண்டவரே, ஆமென். தங்கள் சூழ்நிலையை புரிந்து மனம் திரும்பத்தக்கதில் நல்ல ஒரு இருதயத்தை கட்ட கட்டளையிடுவீராக. மனம் திரும்ப வாய்ப்பு லோத்துக்கு இருந்தது போல யார் யாருக்கெல்லாம் மனம் திரும்ப வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை உடனடியாக அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கட்டளை இடுவீராக.
ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் வந்தோட சமாதானத்தோடு சகல துதிகரமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே